வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, த காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ இந்த புக் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். இந்த புக் பேசிக்கா எத பத்தினது அப்டின்னா, நம்ம செய்ற குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம லாங் டர்ம்ல தொடர்ந்து செஞ்சுட்டே வரப்போ, நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் எந்த அளவுக்கு அ என்ன சொல்ல ஒரு ஒரு ராடிக்கல் டிஃபரன்ஸ் ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயமா மாறுது, அப்டின்றத பத்தி தான் இந்த புக் ஃபுல்லாவே சொல்ட்டே வராங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கு அப்டின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா, அதுக்கு உடனே உடனே நமக்கு ஒரு பலன் கிடைச்சிரணும் அப்டின்ற மாரி நம்ம எதிர்பார்க்குறோம். லைக் 2 மணி நேரத்தில ஒரு விஷயத்த கத்துக்கிறது எப்படி? அல்லது ஒரே மாசத்துல வெயிட் லாஸ் பண்றது எப்படி? இன்னைக்கு நான் நடக்க ஆரம்பிச்சேன்னா, நாளைக்கே எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும். இன்னைக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா, நாளைக்கே எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இந்த மாதிரி லைக் எல்லாமே எனக்கு இன்ஸ்டன்ட்டா வேணும். ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன நோக்கியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இப்படி போறப்போ ஹார்ட் ஒர்க்கு, சக்சஸ், எஃபோர்ட் போடுறது இதெல்லாம் பத்தி நம்ம வந்து அத உணரவே மாட்றோம் அப்படிங்கிறத இவரு சொல்றாரு. ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றதுக்கு இவரு ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, ஒரு ஏபிசி அப்படி 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏபிசி 3 பேருக்குமே ஒரே மாதிரியான சேலரி தான், ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான், ஒரே ஏரியால தான் அவங்க இருக்காங்க. இந்த மாரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏ வந்து என்னன்னா, தான் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அத தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. எந்த விதமான அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அதே மாரி போயிட்டே இருக்காரு. இந்த பிங்கிறவர் என்ன முடிவு பண்றாரு அப்டின்னா, அவரோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு சின்ன சேஞ்சஸ கொண்டு வராரு. லைக் டெய்லி வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் நடப்பேன். அப்புறம் 1/2 மணி நேரம் நான் எதுல லைக் அவரோட துறை சார்ந்து ஒரு புக் படிக்கிறாரு. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அவர் என்ன டெக்னாலஜில வொர்க் பண்றாருன்னா, அது ரிலேட்டடா டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுறதுல ஒரு 100 கேலரீஸ் கம்மியா சாப்பிடுறாரு. இப்படின்ற ஒரு 3 முடிவு தான். 3 குட்டி குட்டி முடிவுகள் தான் எடுத்திருக்காரு. ஸோ இது பி பண்றாரு. அண்ட் சி வந்து என்னன்னா, நம்ம வாங்குற சேலரிக்கு நம்ம லைஃப் ஸ்டைல இன்னும் கூட நல்லா வச்சுக்கலாமே அப்படின்ற முடிவுல அவர் என்ன பண்றாருன்னா, லைக் என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அவர் வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி அதெல்லாம் அடிக்கடி அரேஞ்ச் பண்றாரு. அடிக்கடி வெளிய போய் சாப்பிடுறாரு. அண்ட் அடிக்கடி ஒரு பார்ட்டிலாம் வச்சு ஒரு என்ஜாய் பண்ற பெர்சனா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏபிசியோட லைஃப் ஸ்டைல நம்ம பார்க்கையில, ஒரு ஒரு 3 மாசம் கழிச்சு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இதில ஒண்ணும் யாரும் ஒரு பெரிய வித்தியாசமும் இல்ல. இப்போ பி வந்து டெய்லி 30 மினிட்ஸ் நடக்கிறாரு அப்படின்றதுக்காக அவர் வெயிட் எல்லாம் அவர் குறைஞ்சிருக்கவே மாட்டாரு. டெய்லி 30 நிமிஷம் படிக்கிறாருன்றதுக்காக அவர் உடனே ப்ரமோஷன் வாங்கி பெரிய ஆளாலாம் ஆயிருக்க மாட்டாரு. ஸோ இதே தான். அண்ட் ஏ வந்து ஒண்ணுமே பண்ணலைன்னாலும் அவரும் அதே மாரி தான் இருக்காரு. சி வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்காரு. ஸோ நம்ம பார்க்கையில எப்படி இருக்கும்னா, இந்த சி பாரு எவ்வளோ என்ஜாய் பண்றான், எவ்வளோ ஜாலியா இருக்கான். இந்த ஏ பாரு அவன் பாட்டுக்கு அவன் இருக்கான். இந்த பி தேவையில்லாம எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில ஏதாவது ஒரு ரிசல்ட் வருதா? ஒண்ணுமே வரல அப்படின்ற மாரி தான் ஒரு 3 மாசத்துல இருக்கு. அண்ட் ஒரு 6 மந்த்ஸ்ல அகெயின் அதே தான். ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்கவங்க வேலைய அதே மாரி பார்க்குற மாரி தான் இருக்கு. அண்ட் ஒரு 10 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் வரையில அப்பயும் எந்த வித்தியாசமுமே வரல. ஒரு 18 மந்த்ஸ்ல சின்னதா ஒரு சேஞ்ச் தெரியுது. பி கிட்ட. என்னன்னா மத்த 2 பேர காட்டிலும் இவர் கொஞ்சம் ஒல்லியா தெரியிறாரு. லைக் நான் இனிஷியலா சொன்ன மாரி இவங்க எல்லாம் ஒரே மாரி தான் இருக்காங்க 3 பேரும். அண்ட் இந்த மாற்றங்கள கொண்டு வந்ததுக்கப்புறம் பி வந்து ஸ்லைட்டா இவங்க 2 பேர விட கொஞ்சம் ஒல்லியா தெரியிறாரு. இது மட்டும் தான் நடக்குது. இதே ஒரு 31 மாசம் போயிருது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 1/2 இயர்ஸ் கிட்ட போயிருது. அதுக்கப்புறமா இங்க சேஞ்சஸ் வந்து டிராஸ்டிக்கா மாறுது. என்னன்னா, சி இருக்காரு இல்லையா? அவர் அடிக்கடி வெளிய சாப்பிடுறது, அண்ட் டிவி அது இதுன்னு நல்லா பெருசா வாங்கி வச்சனால, நல்லா சீரிஸ்லாம் பார்த்துட்டு அதையே பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாரியான பழக்கங்கள இவரு தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால, அவரு நல்லாவே வெயிட் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவருடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ்லாம் வந்து அன்ஹெல்தியா இருந்தனால, அதுக்கேத்த மாதிரியான அவருக்கு உடம்புல பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷன்லயும் அவரு பெருசாலாம் ஒண்ணும் மூவ் ஆகல. அந்த இடத்திலேயே இருக்காரு. ஸோ இங்க பி வந்தோம் அப்டின்னா, பி வந்து ஒரு 30 நிமிஷம் நடக்க ஆரம்பிச்சாரு, 30 நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒரு 100 கேலரி கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சாரு இல்லையா? இது அவருக்கு இன்ஸ்டன்ட்டா ஒண்ணுமே நடக்கல அப்டின்னாலும், ஒரு லாங் டர்ம்ல லைக் ஒரு 31 மாசம் கழிச்சு அவருக்கு நல்லாவே பாடிலி சேஞ்சஸ் தெரியுது. அவர் வந்து ஃபிட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவருடைய துறை சார்ந்து அவர் நெறைய படிக்க ஆரம்பிச்சதுனால, அந்த இதுலயும் அவர் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்காரு. இந்த மாரி உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் ஏ வந்து எதுவுமே பண்ணல தான். அவர் வந்து ஒரு ஹெல்தி ஹேபிட்டையும் ஆரம்பிக்கல, அன்ஹெல்தி ஹேபிட்டையும் ஆரம்பிக்கல அப்படின்ற பட்சத்தில, அவர் அதையே பண்ணிட்டு இருந்தாலும், லைக் அவருக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. அவர் வந்து எக்ஸ்ட்ரா நடக்கல, எக்ஸ்ட்ரா படிக்கல,
சாப்பிடல அண்ட் கம்மியாக சாப்பிடல, இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்தனால அவர் யூஸ்வலாக என்ன வெயிட் கெயின் பண்ணிட்டே இருப்பாரோ அதை ஒரு ஒரு ஸ்லோவாக அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கார். அண்ட் அவருடைய ப்ரொஃபஷ்னலாகவும் அவர் புதுசாக எதுவும் கற்றுக்காதனால எந்த க்ரோத்தும் இல்லாமல் இருக்குது. ஸோ இது 31 மாதத்துலன்னு சொல்கிறாரு இல்லையா, இதுவே வந்து இன்னும் ஒரு 2.5 வருஷம், 31 மாதம்னா ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் வந்து இன்னொரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் இந்த மாதிரி இதையே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறப்போ இவங்க வந்து இந்த பி வந்து வேறு லெவலில், இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணல வேறு லெவலில் போய் ஒரு இடத்துல இருப்பார். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, ஓவர் நைட்டில் அவன் வந்து சக்ஸஸ் ஆகிட்டான் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் இல்லையா. என்னங்க சும்மா நம்ம பார்க்க நம்ம வாங்கின சேலரியை வாங்கிட்டே தான் இருந்தான், திடீர்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டான், இதான் அவனுக்கு எங்கேயோ லக் இருக்குது, ஓவர் நைட்டில் அவனுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தொடர் முயற்சிகள் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதை தான் நம்ம ஓவர் நைட் சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் எனக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை படிக்கையில் சிவகார்த்திகேயன் ஞாபகம் வந்தார். ஸோ நான் அது ஏன் அப்படின்றத வந்து நான் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் புக்குக்கு வருவோம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப சின்ன விஷயமா டெய்லி 1/2 மணி நேரம் நடக்கிறதுங்க அப்படின்ற ஒரு ரொம்ப சின்ன விஷயமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நீ கண்டினியூவஸாக கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த புக்கில் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போயே உனக்கு வந்து 5 கோடி ரூபா கொடுப்பேன், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ₹1 கொடுப்பேன், இன்றைக்கி ₹1 கொடுப்பேன். அண்ட் ஒரு 30 டேஸுக்கு இந்த ₹1 வந்து டெய்லி உங்களுக்கு டபுள் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? பார்க்கையில் எப்படி இருக்குது, 5 கோடி ரூபா வாங்கிட்டால் நமக்கு 5 கோடி ரூபா கிடச்சிரும்ல. ஸோ அதை தான் வாங்குவோம். அப்படி தான் இருக்கும் எல்லார் மைண்ட் செட்டுமே. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறப்போ இப்போது ஒரு ஏபிஏ வச்சுக்குவோம். மறுபடியும் ஏ வந்து 5 crores உடனே வாங்கிடுறாரு. பி வந்து ஓகேங்க நான் ₹1 வாங்கிக்கிறேன், எனக்கு அது டெய்லி டபுள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேயில் ஏ கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்கும், பி கிட்ட ₹1 தான் இருக்கும். இதே ஒரு 10 நாள், ஒரு மேபி ஒரு 4-5 நாள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கும் வந்து ஏ கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்கும், பி கிட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு ₹10 ₹15 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டபுளாக ₹2 ஆகும், ₹4 ஆகும், ₹8 ஆகும், அப்படி தான் நான் இருக்கும். ஸோ ஒரு 4 நாள்லேயே அவருக்கு ₹8 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஏ வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா அவர்கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்குது இல்லையா, அவர் நினச்சதை ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சா அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிருப்பார். அண்டு ஏதாவது அவர் வாங்கணும்னு நினச்சா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு நினச்சா உடனே வாங்கியிருப்பார். அவர் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா என்ஜாய் பண்ணியிருப்பார். அல்லது ஒரு வெக்கேஷன் போகணும்னு நினச்சா வெக்கேஷன் போயிருப்பார். எல்லாமே பண்ணியிருப்பார். ஆனால் இந்த பீட்டை காசே இருந்திருக்காது, வெறும் ₹10 ₹15 தான் இருக்கும். அண்ட் டேஸ் இப்படியே போயிட்டே இருக்கிறப்போ ஒரு டே 11 வருது. டே 11ல் ஏ கிட்ட வந்து அந்த 5 கோடி ரூபா அப்படியே வச்சுருந்துருக்கலாம், அல்லது கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மீதம் காசு வச்சுருந்துருக்கலாம், வாட் எவர், அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம், வாட் எவர், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அண்ட் பிகிட்ட வந்து இப்போ தான் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான காசே வரும், 1000 சில்லற ₹1000 கிட்ட இப்போ தான் வந்திருக்கும் பி கிட்ட. ஆனால் இதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் நடக்கும். ₹1000 ₹2000 ஆகும், ₹2000 ₹4000 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்படி போகிறப்போ டே 30 இருக்கு இல்லையா, டே 30ல் இந்த ஏ கிட்ட அந்த 5 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டியோ இல்லை அந்த 5 கோடி ரூபாயோ ஏதோ ஒன்று இருக்கும். அண்ட் பி கிட்ட 53 கோடி ரூபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. என்னென்னா, இப்போது நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பெருசாக டேலண்ட்லாம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது, எனக்கு அதில் டேலண்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கேன். அண்டு இன்னொருத்தவங்க வந்து அதே விஷயத்தில் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, என்னை விட ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படுற நேரத்தை விட அவங்களுக்கு வந்து கம்மியான நேரம் தான் தேவைப்படுது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், அவங்களுக்கு வந்து ரியலாகவே டேலண்ட் இருக்குது, இன்பார்ன் டேலண்ட் இருக்குது, அவங்க என்னை விட நல்லா படிக்கிறாங்க, நல்லா கற்றுக்குறாங்க, ஸோ அவங்களுக்கு ஈஸி, எனக்கு கஷ்டம், இப்படி தான் நினைப்போம். பட் அது அப்படி இல்லை. இது ஈஸி எது கஷ்டம் எதுன்றதை தாண்டி எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைனாலுமே, எனக்கு எதுவுமே கரெக்டாக பண்ண வரலைனாலுமே, நான் அதை தொடர்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கற்றுக்கிட்டே வர்றேன் அப்படின்னா நான் அவங்கள விட ஒரு ஃப்யூச்சரில் பெருசாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அந்த ஒரு டாட்டாய்ஸ் ரேபிட் கதை இருக்குல்ல, முயலும் ஆமையும் கதை நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி. ஒரு முயல் ஓடி போய் நடுவில் நின்றுரும், அது பாட்டுக்கு போய் தூங்கிடும், அப்புறமா நம்ம போய்க்கலான்னு. இந்த ஆமை மெதுவாக போய் அதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடும்ல. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இப்போது இது ஆக்சுவலி இது நடக்கும் தான். சில பேர் வந்து ரொம்பவே டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் வந்து
அத ஒரு கன்சிஸ்டன்ட்டா அந்த எஃபர்ட்ட போட்டு அந்த டேலண்ட்ட இம்ப்ரூவ் பண்றதோ, அல்லது ஏதோ ஒரு முயற்சி எடுத்து புதுசா அதில கத்துக்கிறதோ, அதெல்லாம் பண்ணாமலே இருப்பாங்க. எனக்கு வருங்க, நான் சூப்பரா இதெல்லாம் பண்ணிருவேங்க, அப்படின்ற மாரி அதிலேயே நின்றுவாங்க. ஆனா, இந்த ஒண்ணுமே தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஆனா, அந்த விஷயம் கத்துக்கணுன்ற ஆர்வத்தோட ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து தொடர்ந்து எதையோ பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியாவது கத்துக்கணும், எப்படியாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருந்து, ஒரு வருஷக்கணக்குல ஆகையில இவங்க அதே துறையில வேற பொசிஷன்ல இருப்பாங்க. அண்ட் டேலண்ட் இருக்கிறவங்க அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீல கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, எப்படி இந்த மாதிரி காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கோ, அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கையில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்குதோ, அதே மாதிரி ரிப்பிள் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இதை எப்படி நீங்கள் ஒரு டெய்லி வாக் போகிறது உங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டை ஒரு வருஷ கணக்கில் கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் இல்லாத ஹேபிட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட்டையும் கொடுக்கும் அப்படின்றது தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே வந்து நல்லா குக் பண்ணுறேன், கேக்லாம் நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நீங்கள் கேக் நல்லா செய்கிறீங்க நல்லா செய்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ட் வீட்லேயும் எல்லோரும் நீ கேக் சூப்பராக செய்கிறிய, சூப்பராக பண்ணுற, ஸ்வீட்ஸ்லாம் நல்லா பண்ணுற, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, கேக் நான் நல்லா பண்ணுறேன், நான் ஸ்வீட் சூப்பராக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நான் அதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அண்ட் அதை டெய்லி நான் பண்ணுறேன், அல்லது வீக்லி ஒன்ஸ் நான் ஸ்வீட் பண்ணிடுறேன், இந்த மாதிரியே நான் பண்ணுறேன். இப்படி அதிகமாக ஸ்வீட் கன்சம்ஷன் எனக்கு போயிட்டே இருக்கிறப்போ, அண்ட் லாங் டேர்மில் எனக்கு என்ன ஆகும், அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டனால எனக்கு ஆக்சுவலி இது உண்மை தான். அதிகமாக நம்ம ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், ரொம்ப தூக்கமாக வரும், ஒரு எனர்ஜியே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். அண்ட் வெயிட் கெயின் கண்டிப்பாக இருக்கும். ஒரு உடனேலாம் இன்றைக்கி நான் ஒரு ஜாமுன் சாப்பிட்டேன்னா நாளைக்கே 2 கிலோலாம் போட மாட்டோம். பட் நீங்கள் டெய்லி 2 ஜாமுன் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ நல்லாவே நமக்கு அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்கலி கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருவோம். அண்டு சரியான தூக்கம் இருக்காது, தூக்கம் இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரியான ரிப்பிள் எஃபெக்ட்டும் நடக்கும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நானே இப்படி தான். நான் நல்லா ஸ்வீட் செய்கிறேன் நல்லா ஸ்வீட் செய்கிறேன்னு முன்னாடிலாம் ரொம்ப செய்வேன். இப்போயும் நான் செய்கிறேன் தான். பட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஐயோ, நம்ம ஸ்வீட்டு நம்ம நல்லா செய்கிறோன்னு எல்லோரும் சொல்கிறாங்கிறதுக்காக அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படின்றது எனக்கு ரொம்ப லேட்டராக ரியலைஸ் ஆகி நான் கொஞ்சம் கம்மியாக இப்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னமும் நான் செய்வேன் தான். ஸோ இந்த மாதிரி தான் ரிப்பிள் எஃபெக்ட் ஒர்க் ஆகும் அப்படின்றது சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் காம்பவுண்ட் எஃபெக்ட்லேயே இப்படியே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை விட்டுட்டிங்கன்னாலும் அங்கேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதை இவர் சொல்கிறாரு. லைக் என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக இருக்குது, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது, அவங்க ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் வராங்க அப்படின்னா வர கஸ்டமர்ஸை வந்து அவங்க நல்லா ஒரு சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க. அண்ட் சர்வ் பண்ணுறதெல்லாம் டைமுக்கு இருக்குது, என்னென்னு கேட்டு கேட்டு பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகணும் அப்படின்றது வச்சுருப்பாங்க. ஸோ அதுபடி சூப்பராக எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்குது. லைக் வெயிட்டிங்கே 1 hour போகுது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது, நிறைய மக்கள் வராங்க, ஃபுட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வராங்க. இப்படி வர ஆரம்பிக்கல அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த சிரிச்ச முகத்தோடு வரவேற்றவங்கலாம் அப்படிலாம் வரவேற்கலை. வா உட்காரு போ அப்படின்ற மாதிரி ஒரு டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்குது. அண்ட் தென் ஃபுட்டோட சர்விங் டைம்லாம் ரொம்ப அதிகமாகுது, அதை லைக் வெயிட்டிங் டைம்லாம் ரொம்ப அதிகமாகுது. அண்ட் தென் ஃபுட்டோட குவாலிட்டி டேஸ்ட் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. இது நாளடைவில் நடந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஒரு பீக்கில் வந்த ரெஸ்டாரண்ட் ஒரு 1.5 மாதம் லைக் 1.5 வருஷம் 2 வருஷத்தில் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. என்னென்னா, இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க இல்லையா, அல்லது ஆரம்பிக்கையில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒன்ஸ் அந்த சக்ஸஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதே விஷயத்தை தொடர்ந்து பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அது மறுபடியும் நம்ம இருந்த நிலைமையை விட இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. லைக் இது வந்து வெயிட் லாஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, 3 மாதத்தில் நான் 8 கிலோ குறைச்சேன், 10 கிலோ குறைச்சேன், இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு இல்லையா. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, 3 மாதத்தில் 10 kgs குறைச்சிருவாங்க. லைக் இது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளாக கூட இருக்கும். அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் எடுத்து குறைக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ரொம்ப லோ கார்ப் டயட் எடுத்து குறைக்கலாம், அல்லது அக்ரெசிவான ஒர்க் அவுட் பண்ணி குறைக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணி நீங்கள் ஒரு 3 to 4 months ஒரு 10 kgs குறைச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். குறைச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்போ என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் பட்டுன்னு ஒரே நாளில் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் அந்த 10 கிலோ கூடவே கூடாது.
அதுக்கு அடுத்த நாளும் கூடவே கூடாது. லைக் உங்களுக்கு 1 கேஜி, 2 கேஜி எல்லாம் ஏறுறதுக்கே டைம் பயங்கரமா எடுக்கும். நீங்க ஒரு 4, 5 மாசம் அப்படியே தான் இருப்பீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ப்ராபப்ளி ஒரு 1/2 கிலோ கூடியிருக்கும், 1 கிலோ கூடியிருக்கும். அவ்வளோதான் கூடும். அது நமக்கு விசிபிளா நமக்கு 1 கேஜி கூடுறப்பலாம் நமக்கு விசிபிளா ஒண்ணுமே ஃபிசிக்கல்ல சேஞ்சஸே தெரியாது. பார்த்தா நீங்க அதே மாரி தான் இருக்க மாரி தான் இருக்கும். அண்ட் நம்ம வெயிட்டையும் வந்து 1 கிலோ கூடியிருக்குன்றதுக்காக பெருசா ஒண்ணும் கண்டுக்கவே மாட்டோம். பட் இதே விஷயம் அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாக்கிங் போல, அல்லது லோ கார்ப் டயட் எடுக்கல. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணவே இல்ல. சுத்தமா மறந்துட்டு, நான் குறைச்சிட்டேங்க 10 கிலோ அப்படின்ற மாரி போயிட்டே இருக்கீங்கன்னா, இயர்ஸ் போக போக மேபி ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் போகையில அந்த 10 கிலோ குறைஞ்ச 10 கிலோ இருக்கு இல்லையா? அது 20 கிலோவா ஏறி வந்து நிக்கும். ஸோ இது வந்து இதான் உண்மை. நீங்க நம்பலைனாலும் இதான் நெசம்ன்ற மாரி இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்மள அறியாமலே நடந்துரும். லைக் நம்ம பார்வைக்கு இது வரதுக்கு முன்னாடி, நம்ம இத நோட் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா இந்த சேஞ்சஸ்லாம் மாறும். ஸோ இதையும் இவரு சொல்றாரு. நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அது உங்க லைஃப் லாங் பண்ணணுன்ற மாரி. இப்போ வாக்கிங்லாம் போறோம்னா, எப்பயுமே நான் போவேங்க. டெய்லி நான் போவேங்க. அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட்ட ஏற்படுத்திக்கிறது தான் உங்களுக்கு லாங் டர்ம்ல நல்லதே தவிர, லைக் நான் நான் என்னுடைய கோல் இதுதான் அப்படின்றத ரீச் பண்ணோன்னா, அத விட்டுட்டீங்கன்னா, மறுபடியும் அங்கேருந்து கீழ தான் வந்துருவோம் அப்படின்றத இவரு சொல்றாரு. அண்ட் அடுத்ததா இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எப்பயுமே மத்தவங்கள வந்து பாயிண்ட் பண்றது, நீ தான் காரணம்னு சொல்றது வந்து நமக்கு எப்பயுமே எல்லாருக்குமே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. லைக் என்னன்னா, இப்போ எனக்கே வந்து ஒரு நான் ப்ரொஃபஷ்னலா நான் குரோத்தே வரலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல, ப்ரமோஷன் வரல, எதுவுமே வரலன்னா, என் பாஸ் சரியில்ல, என் டிஎல் சரியில்ல, என் மேனேஜர் சரியில்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம டக்குன்னு சொல்லிருவோம். இதனால தான் எனக்கு கிடைக்கலங்க அப்படின்ற மாரி டக்குன்னு சொல்லிருவோம். அண்ட் நம்ம அடிக்கடி கோவப்படுற ஒரு பர்சனா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என் ஒய்ஃப் எப்போ பாரு இப்படி பண்ணிட்டே இருக்கா, அதனால நான் கோவப்படுறேன். என் ஹஸ்பண்ட் இப்படியே இருக்காரு, அதனால நான் கோவப்படுறேன். என் குழந்தைங்க என்ன பாடாப்படுத்துது, அதனால நான் கோவப்படுறேன். இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து நம்மளுடைய செயல்களுக்கு அடுத்தவங்கள பாயிண்ட் பண்ணி நம்ம பழக்கப்பட்டுட்டோம். அது நமக்கு ஈஸியாவும் இருக்கு அப்படின்றது இவர் சொல்றாரு. ஸோ அந்த மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றத இவர் சொல்றாரு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. லைக் இவர் வந்து ஒரு கிளாஸ்க்கு போயிருக்காரு. அதாவது இந்த ஆத்தர் வந்து ஒரு கிளாஸ்க்கு போயிருக்காரு. அதில் வந்து இவர் ரொம்ப யங் ஏஜாக இருக்கையில அரௌண்ட் 19 அந்த மாதிரி இருக்கையில இந்த கிளாஸ்க்கு போயிருக்காரு. அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப்னு போகிறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஷேர் ஆகணும், எந்த பர்சன்டேஜில் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னோடனே இவர் கை தூக்கி சொல்லியிருக்காரு 50-50 2 பேரும் ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி தானே. இப்போ என்ன கேட்டால் நானும் அப்படி தான் சொல்லுவேன். 50-50 2 பேரும் ஈக்குவலாக எல்லாம் பண்ணால் தான் ஃபேமிலி ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ 50-50 அப்படி தான் நம்மளும் சொல்லுவோம். அண்ட் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு 51-49. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே ஒய்ஃபை விட அதிகமாக பண்ணணும்னு நினைக்கணும். அண்ட் ஒய்ஃபும் ஹஸ்பண்டை விட அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அப்படி 2 பேருமே நினச்சாங்க அப்படின்னா ஸ்மூத்தாக போயிடும். லைக் 51-49 அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி 80-20 இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி அந்த கிளாஸ் எடுத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100-0 நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறேன்னா அது என்னோடய பெனிஃபிட்காக, என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் விரும்பி எடுத்த டெசிஷன். அதுக்குள்ளே போயிட்டு நீ இப்படி இருந்தால் தான் நான் இப்படி இருப்பேன், நீ இப்படி பண்ணால் தான் அப்படி பண்ணுவேன்றது வந்து ஆக்சுவலி அது ஒர்க் ஆகாது. ஸோ 100% நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. லைக் இது எப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், அப்போ எல்லாத்தையும் நானே தான் பண்ணணுமா, எல்லாத்தையும் நானே பண்ணேன்னா அப்போ சும்மாவே இருப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். பட் அது அப்படி ஒர்க் ஆகாது. ஒருத்தவங்க 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. வெதர் அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆவாங்க. அதுதான் நடக்கும். ஏன்னா எல்லா மக்களுமே ஒன்றும் கெட்டவங்கெல்லாம் கிடையாது. தானாக ஏன்னா அண்ட் அது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கும். 2 பேரும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி அல்லது பிடிச்சி லவ் பண்ணி அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருப்போம். அண்ட் அது அப்படியே ட்ராவல் ஆகி போகணும், லாங் டேர்மில் போகணுன்றது தான் 2 பேரோட ஆசையுமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒருத்தவங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடந்துக்க ஆரம்பிக்கல, இன்னொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிப்பாங்க. அண்ட் இது ரியாலிட்டி. இதை எனக்கு என்ன சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் தெரில. பட் இப்படி தான் நடக்கும் அப்படின்றது நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லியிருந்தார். லைக் இவரோட ஃப்ரெண்டு வந்து
அவருடைய எல்லா டிப்ரெஷனுக்கும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் காரணம் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப் இப்படி திட்டிகிட்டே இருக்கா, அத பண்றா, இத பண்றா. இவ பண்ற எல்லா விஷயத்தினாலேயும் தான் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்படின்ற மாரி லைக் அவ பண்ற எல்லா தப்பையுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து இப்படி நடந்துக்கிறா, அப்படி நடந்துக்கிறா, சண்டை போடுறா. இந்த மாரி ஒரு நெறைய பாயிண்ட் சொல்லி எனக்கு அதனால தான் என் நிம்மதியே போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இவரு வந்து இவரு லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ அவருக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா, இங்க வந்து தேங்க்ஸ் கிவிங்ன்னு ஒண்ணு நடக்கும். எவ்ரி இயர் நவம்பர் மந்த் கிட்ட அத வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நடக்குமா? ஸோ இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, அந்த அவரோட ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் கிவிங்க்கு ஒரு கிஃப்ட் குடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அந்த வருஷம் ஃபுல்லுத்துலயுமே ஜான்லேருந்து டெய்லி அவங்க ஒய்ஃப் செய்ற ஒரு நல்ல விஷயத்த டெய்லி நோட் பண்ணி ஒரு டைரியில எழுதிட்டே வராரு. ஒரு ஜர்னல் மாரி அத எழுதிட்டே வராரு. லைக் இன்னைக்கு வந்து நீ பெட்டெல்லாம் அழகா மடிச்சு வச்ச, அதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து நீ குழந்தைங்கள வந்து ரொம்ப லவ் அண்ட் கேரோட பார்த்துக்கிற. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீ குழந்தைங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்ட ஸ்கூல்ல. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ண அல்லது தேங்க்ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லியும் இப்படி நோட் பண்ணிட்டே வந்திருக்காரு. நோட் பண்ணிட்டே வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு அந்த ஜர்னல வந்து அவங்க ஒய்ஃப்க்கு கிஃப்ட்டா குடுத்துருந்துருக்காரு இந்த ஆத்தர். ஸோ அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்களாம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கார்லாம் கூட BMW கார்லாம் அவங்க பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பட் அத விட இந்த கிஃப்ட் வரையில அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்களாம். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜர்னல் மூலியமா இந்த மாதிரி நான் டெய்லி 5 நிமிஷம் அவங்ககிட்ட இருக்க நல்லத பார்த்து பார்த்து எழுதினது மூலியமா இந்த ஜர்னல் கிஃப்ட் குடுக்கலான்ற முடிவு மூலியமா அதிகமா பாதிப்பு அடைஞ்சது நான் தான் அப்படின்றத அவர் சொல்றாரு. லைக் என்னன்னா, டெய்லி இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பார்த்து பார்த்து எழுதல, ஃபைனலி இவருக்கு வந்து அது பயங்கர சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க ஒய்ஃப்க்கு அது ஹாப்பியா இருந்திருக்கு இந்த மாரி பண்ணது. பட் இவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப எந்த மாதிரி பார்க்குறோன்ற பார்வையே வந்து பயங்கரமா மாறியிருக்கு. லைக் நம்ம அப்படிதான் நமக்கு ஈஸியா அடுத்தவங்கட்ட இருக்க குறை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளால சுட்டிக்காட்ட முடியும். ஆனா அவங்கட்ட இருக்க நல்லத வந்து நம்மளால அவ்ளோ ஈஸியா பண்ண முடியாது. பட் பண்ணலாம். ஒரு எஃபோர்ட் எடுத்து ஓகே நல்லதுன்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அதையே தான் அவர் பண்ணியிருக்காரு. வருஷம் ஃபுல்லா டெய்லி 5 நிமிஷம் யோசிச்சு ஓகே இன்னைக்கு நீ இது பண்ண, இதுக்கு ரொம்ப நன்றி. இத நீ சூப்பரா பண்ண அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காரு இல்லையா? இந்த விஷயம் வந்து இவருக்கு இவர் ஒய்ஃப் மேல இருக்கிற அன்பு, மரியாதை, பாசம் எல்லாமே ஒரு லெவல்ல அப்படியே கூட வந்திருக்கு. ஸோ இதையே மாதிரி நீயும் ட்ரை பண்ணு அப்படின்றது மாரி, உன் ஒய்ஃப்ட்ட இருக்க நல்ல விஷயங்கள பார்க்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாரி இவர் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் நான் கண்டிப்பா அத ஃபாலோ பண்றேன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்த இவரு சொல்லியிருந்தாரு. எனக்கு இத படிக்கையில எனக்கு என் பையன் தான் ஞாபகம் வந்தான். ஆக்சுவலி என்னன்னா, குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணையில இப்ப என் பையனுக்கு 3 வயசு ஆகப்போகுது. சேட்டை பண்ணையில வந்து நமக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். அதுவும் அந்த அம்மாக்கள்லாம் வந்து அப்படி ஒரு டென்ஷன் ஆயிருவாங்க. எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. எதையாவது கொட்டி விட்டுரும் குழந்தை. அழுது எங்கேயாவது போய் இடிச்சிட்டு வரும். சொல்றதையே கேட்காது. இதெல்லாம் பண்ணுமா? அப்போ வந்து குழந்தைங்களால நம்ம அதிகமா இரிட்டேட் ஆயிடுறோம்னு நெனச்சுட்டு லைக் அப்படிதான். அது நாம தான் இரிட்டேட் ஆகும். ஆனா நம்ம அது குழந்தைங்கள தான் ரீசனா சொல்லுவோம். உன்னால தான் நான் இரிட்டேட் ஆயிட்டேன். என்னைய இப்படி பாடாப்படுத்துறான். அதனால தான் நான் இப்படி சிடு சிடுன்னு இருக்கேன். இந்த மாரிலாம் நம்ம ரீசன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆனா இதே குழந்தைங்க நமக்கு நெறைய சந்தோஷத்தையும் குடுத்துருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி குழந்தைங்க மாதிரி நமக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடிய ஆட்களே கிடையாது. அதுவும் ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க பையனோ, பொண்ணோ வந்து புதுசா ஒரு விஷயம் செய்றாங்க அப்படின்னா, ஏன்னா கூடயே இருக்காங்க இல்லையா? பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஓ! இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டான், இன்னைக்கு இது பேசிட்டான். இந்த மாரி ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் அது அந்த குழந்தை செய்றப்போ அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம அத வந்து அந்த மொமெண்ட்ல மட்டும் செரிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத மறந்துட்டு, நீ சேட்டை செஞ்சா உன்னைய போட்டு அடிப்பேன்ற மாதிரி நம்ம மைண்ட மாத்திர்றோம். எனக்கு இதான் தோணுச்சு. ஓகே நம்மளும் பேசாம நம்ம பையன் என்னெல்லாம் ஹாப்பினஸ் தரான்றத நம்ம டெய்லி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவன் சேட்டை பண்ணையில நமக்கு வரக்கூடிய கோவங்கள்லாம் நமக்கு குறைஞ்சிரும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுன்றது இருக்கு இல்லையா? என்னுடைய செயலுக்கும், நான் பண்ற எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா? மத்தவங்கள அதாவது நான் கோவப்பட்டேன்னா, உன்னால நான் கோவப்பட்டேன், அவங்களால கோவப்பட்டேன். இவங்க இது பண்ணிட்டாங்க, அதனால நான் கோவப்பட்டேன். இவங்க இது பண்ணிட்டாங்க, அதனால நான் சேட் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஒரு மத்தவங்கள சொல்லாம ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நாமே எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து நம்மள ஒரு பெர்சனாவே நல்லா டெவலப் பண்ணும். அண்ட் அது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? பட் செய்றதுக்கு அது அவ்வளோ ஈஸி இல்ல. கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா
ஏன்னா யாராவது ஏதாவது சொன்னால் நமக்கு ஹர்ட் தான் ஆகும். அதுதான் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒன்று. பட் இது பை ப்ராக்டிஸ், பை ஒரு மேபி மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணால் வருமோ என்னவோ எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணுறதை பற்றி இவர் சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கு அடுத்ததாக இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா? எப்படி வந்து நீ டெய்லி ஒரு 30 நிமிஷம் வாக் போனால் 30 நிமிஷம் படித்தா உனக்கு 5-6 வருஷத்தில் இது நடக்கும் அது நடக்கும் இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா காம்பவுண்ட் எஃபெக்டில். இதே மாதிரி நம்மளுடைய ஹேபிட்ஸில் சில விஷயங்களை நம்ம விட வேண்டியிருக்கும். நம்ம புதுசாக நல்ல பழக்கங்களை ஸ்டார்ட் பண்ணுறது 2வது விஷயம். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க கெட்ட பழக்கம் இல்லையா இருக்கு இல்லையா, அதை நம்ம விட்டோம்னாலே நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம அந்த விஷயத்த பண்ணிட்டே இருந்திருப்போம். அது ஒரு மாதிரி ரூட்டடாக இருந்திருக்கும். அதே பண்ணி பண்ணி லைக் அது நம்மளோட ஒன்றி போய் இருக்கும். அதை வந்து திடீர்னு நாளையிலேருந்து நீ மாற்றிடு அப்படின்னு சொன்னால் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இந்த ஹேபிட்டை நீங்கள் மாற்றுறதுக்கு உங்களுக்கு அந்த ஹேபிட் எது லைக் எந்த விஷயத்தால் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயம் உங்களை குடிக்க ட்ரிகர் பண்ணுது? இந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த டைம் வந்தால் நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துக்கு போனால் நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்கணும். லைக் என்னென்னா அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது. உங்களுக்கு எப்போ தோணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் அதை நீங்கள் கட் ஷார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளீன் ஹவுஸ்னு ஒன்று சொல்கிறார். இது வந்து இது ஓகே, இது ட்ரிங்கிங்லேயே இதையும் சொல்லலாம். குடிக்கிறத நிறுத்திடுவேன், இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வீட்டில் வந்து அந்த மாதிரி லைக் ட்ரிங்க்ஸ் எதுவுமே வாங்கி வைக்கக்கூடாது. வாட் எவர் இட் இஸ், ஒரு பீரோ அதுவோ இதுவோ எது உங்களை குடிக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுமோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எதையுமே நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது. வாங்கி வச்சுட்டு இல்லைங்க இது ஒயின் தான், இதை நான் வாங்கி வச்சுக்கிறேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பீர் தான், நான் மற்றதெல்லாம் குடிக்காமல் இது குடிச்சிக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களால் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்றவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்வாப்பிட்னா என்னென்னா, உங்களுக்கு இதுக்கு பதிலாக வேறு ஒரு பழக்கத்தை, ஒரு ஆல்டர்னேட்டிவாக குட் ஹேபிட்டை நீங்கள் மாற்றி வச்சுக்கிறது. ஒரு ரீசெண்டாக ரஜினியோட ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அவர் பேசியிருந்தார் இல்லையா, இன்கேஸ் உங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கிடுங்க அப்படி சொல்கிறாரு இல்லையா. இதுதான் ஸ்வாப்பிட். அந்த நேரத்தில் வேறு எதையாவது குடிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிடணும். ஸோ ஆக்சுவலி எனக்கு ரஜினியோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த படம்லாம் பார்க்குறேனோ இல்லையோ அவரோட ஸ்பீச் நான் ரொம்பவே அது ஒரு மாதிரி சூப்பராக பேசுவார். ஸோ அதனால் கேட்பேன். ஸோ அது ஞாபகம் வந்தது, அதனால் அதை சொன்னேன். ஸோ இதுதான் ஸ்வாப்பிட். அதுக்கப்புறம் வந்து ஈஸின் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வாங்குகிற கடை வந்து கடைக்கு பக்கத்துலேயே வீடை வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்களால கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது, குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸில் அந்த மாதிரி ஒரு ஜங்க்கு கூட சொல்லலாம். ஒரு பேக்கரி பக்கத்துலேயே வீடை வச்சுக்கிட்டு எப்போ பாரு பேக்கரியில் போய் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்மளால் அதை விடவே முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஈஸிலி அவைலபிளாக உங்களை வந்து அந்த பழக்கத்துக்கு ஈஸிலி அவைலபிளாக அந்த பழக்கத்துக்கிட்டேயே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஈஸின். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜம்ப் ஸ்டார்ட். லைக் உடனே அதை ஸ்டார்ட் பண்ணுறது. நான் இன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிக்கிறேங்க, நாளைக்கு காலையிலேருந்து குடிக்க மாட்டேங்க அப்படின்னா நம்ம டெய்லி இதே தான் சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி உடனே ஆக்ஷனில் இறங்குறது, உடனே அந்த பழக்கத்தை கெட்ட பழக்கத்தை நான் விடுறேன் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. இது வந்து ஆக்சுவலி நான் இப்போ சொன்னது எப்படி இருக்குன்னா, ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்லாம் கெட்ட பழக்கம் அதை மட்டும்தான், அப்படி கிடையாது. லைக் ஓகே இது கெட்ட பழக்கம் தான், பட் என்னென்னா இது மட்டும்தான் இல்லை, நம்மளை அறியாமலே சில பேட் ஹேபிட்ஸ் நம்ம வச்சுருப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, இவர்கிட்ட கிளைண்ட்டாக வந்த ஒருத்தர் வந்து அவருக்கு டைமே இல்லை, மேனேஜ் பண்ணவே முடியல, ஒர்க்கை மேனேஜ் பண்ணவே முடியல, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார், என்னால் ஒர்க் மேனேஜ் பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ட்ராக் பண்ணியிருக்காங்க. இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, எந்த டைமை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இப்படி பார்க்கல. இவர் காலையில் எந்திரிச்சோன்னே 1 மணி நேரம் நியூஸ் பார்க்குறாரு. லைக் ரேடியோ அந்த மாதிரி டிவி எல்லாத்துலேயும் நியூஸ் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நியூஸ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிடுறாரு, ரெகுலர் ஜாபுக்கு போயிடுறாரு, 9 to 5 ஜாப் மாதிரி அவருடைய ஒர்க் டைமுக்கு போயிடுறாரு. அங்கே போகையில் குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 1 hour வரையும் மறுபடியும் நியூஸ் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி நியூஸ் பார்க்குறாரு.
பார்க்குறாரு. இது எல்லாமே என்னென்னா ஒரு நாளில் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரை இவர் நியூஸை பார்க்குறதுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுவும் ஒரே நாளில் நடந்த நியூஸ். ஒரு நாளில் உலகத்தில் என்ன நடந்துச்சு, ஊருக்குள்ளே நடந்துச்சு, நாட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சுற்றி சுற்றி வேறு நியூஸ் சேனலில் ஒரே நியூஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் இந்த நியூஸ் எதுவுமே அவருடைய ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்ற நியூஸ்லாம் இல்லை. அவர் பிஸ்னஸ் பண்ணுறாருனா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் நியூஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. காமனாக நியூஸ் பார்க்குறாரு. ஸோ இதை பார்க்கலாம் தான். ஆக்சுவலி நியூஸ் பார்க்குறது நல்ல விஷயம் தான் இல்லையா? நம்மளுக்குலாம் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில், நியூஸ் பாரு அப்படி சொல்லி ஒரு 8 to 8:30 நியூஸ் எல்லாம் எங்கள் வீட்டிலலாம் உட்காந்து பார்க்க வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது அரை மணி நேரம் பார்க்குறோமா இல்லை 4-4.5 மணி நேரம் பார்க்குறோமான்றது அது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டான்றதை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் இவருக்கும் இதே சொல்யூஷன் தான். அவர் வாங்குகிற எல்லா ஜேர்னல்ஸ் எல்லா நியூஸையும் கட் பண்ணிவிட்டு, நீ நியூஸே பார்க்க வேணாம், பேசாமல் இரு, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற நியூஸை மட்டும் நீ தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு மட்டும் உனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு 20 நிமிஷம் நீ பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி மாற்றல. அவருக்கு அதிகமான டைம் கிடச்சிருக்கு. அண்ட் அவர் தன்னோட ஒர்க்கை ஒழுங்காக முடிச்சிருக்காரு. ஸோ ஒர்க் வைக்கலையே அப்படின்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிருக்கு. ஸோ இதுதான் லைக் ட்ராக்கிங். நம்ம எதில் நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற ட்ராக்கிங் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு அந்த ஹேபிட் நல்ல பழக்கம் தானா இல்லை கெட்ட பழக்கமா, அதை நீங்கள் மாற்றணுமா இல்லை மாற்ற தேவையில்லையா அப்படின்ற முடிவுகளை உங்களை எடுக்க வைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஃபோன் பார்க்குறேன் இல்லையா? ஸோ அந்த ஃபோன் பார்க்கல நான் என்ன பார்த்தேன், ஷார்ட்ஸ் எவ்வளோ நேரம் பார்த்தேன், 1 மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னா அதை பேசாமல் எழுதி வைக்கணும் போல். ஷார்ட்ஸ் 1 மணி நேரம், இந்த வீடியோ பார்க்குறேன்னா இந்த பர்சனோட இந்த வீடியோ, இந்த யூடியூப் சேனலோட இந்த வீடியோ, இதை இவ்வளோ நேரம் பார்த்தேன். இப்படி நம்ம ஒவ்வொன்றா எழுதி வச்சோம்னா ப்ராபப்ளி ஐயோ இவ்வளோ நேரமாக இதை பார்க்குறோம், தண்டத்துக்கு பார்த்துருக்கோமேன்றது நமக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதுதான் தோணுச்சு. அண்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். அண்ட் நமக்கு ஒரு வில் பவர் வேணும்னு நம்ம எப்போயுமே சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் இருந்தால், நீ அதை ஒரு திடமான ஆளாக இருந்த அப்படின்னா நீ கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம். திடமான மனநிலை உனக்கு இருக்குன்னா நீ கண்டிப்பாக அதை பண்ணிடலாம், சாதிச்சிடலாம். வில் பவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, வில் பவரை தாண்டி ஒய் பவர் அப்படின்ற ஒன்று ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, உனக்கு ஏன் அதை பண்ணணும், நீ பண்ணணும் எல்லாம் ஓகே, ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கான கொஷினுக்கான ஆன்சரை நீ ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, இப்போ நானே என்ன சொல்வேன்னா, எனக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே திரிவேன். ஆனால் அதுக்கான ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி மேபி அதுக்கு படிக்க மாட்டேன், எதுவுமே அதுக்காக ட்ரை பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒர்க் பண்ணி இருந்ததுலேருந்து பிரேக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 years 4 years ஆயிடுச்சு. ஸோ நான் அப்படியே சொல்லுவேன். ஆனால் அது பெருசாக ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா, நான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் நான் வேலை பார்த்தேன், இப்போ நான் பார்க்கல. ஸோ அதை சொல்லிகிட்டே இருக்கிறது எனக்கு நல்லா இருக்குது போல இருக்குது. மேபி இருக்கலாம், அது அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேனோன்னு எனக்கே தோணுச்சு. ஸோ நான் ஏன் இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்கான கொஷினுக்கு எனக்கு ஆன்சரே இல்லை. ஏன்றதுக்கு நான் ஆன்சரே கண்டுபிடிக்கல. ஸோ அதனால தான் என்னால் அதை பண்ண முடியலையோ என்னவோ அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அண்டு இதை படிக்கல எனக்கு எங்கள் அப்பாவும் ஞாபகம் வந்தாங்க. எங்கள் அப்பா என்னென்னா, உத்திரவசமங்கைன்னு ஒரு குட்டி ஊரில் இருந்து அவங்களோட யங் ஏஜில் மதுரைக்கு வந்தாங்க. ஸோ அந்த குட்டி ஊரில் இருந்து, ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த குட்டி ஊரில் இருந்து மதுரைன்ற ஒரு பெரிய ஊருக்கு வர்றது ஆக்சுவலி பெரிய விஷயம் அப்போது. ஸோ வந்துட்டாங்க. இங்கே தான் ஏதாவது என்ன வேலை செய்யணும்லாம் தெரியல, என்ன பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்லாம் தெரில, ஏதோ பண்ணி இந்த ஊரில் பொழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மதுரையிலேயே இருக்கிறவங்க, ஆல்ரெடி அவங்க ரொம்ப வருஷமாக மதுரையிலேயே இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ என்ன அந்த சின்ன கிராமத்துலேருந்து இங்கே பொழைச்சிடலான்னு நினச்சிட்டியா? இது என்ன உன் கிராமம் மாதிரி குட்டி ஊரா? இதெல்லாம் பெரிய ஊர், இங்கெல்லாம் உன்னால் பொழைக்க முடியாது, இங்கெல்லாம் உன்னால் வாழ முடியாது, பேசாமல் நீ ஊருக்கே போயிரு, நீ அமெரிக்காக்கே போயிரு சிவாஜின்ற மாதிரி, நீ உன் ஊருக்கே போயிரு, இங்கெல்லாம் உன்னால் பொழைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, நான் ஏன் இந்த ஊரில் பொழைக்க முடியாது, நான் ஏன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, என்னால் ஏன் இந்த ஊரில் இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னால் மட்டும் ஏன் இந்த ஊரில் சர்வை பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்ற கொஷின் தான் எங்கள் அப்பாவை ஓட வச்சுது. அதே மதுரையில் நிலம் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க. 3 பசங்க அந்த ஊரில் தான் பிறந்தோம். அண்ட் 3 பேரையும் படிக்க வச்சாங்க. அந்தந்த ஸ்டேட்டில் அவங்களுக்கு இருந்த பொருளாதாரத்தை வச்சு 3 பேரையுமே டிகிரி படிக்க வச்சாங்க. இட் ஆல் ஹேப்பன்ட் இன் தட் சேம் பிளேஸ். ஸோ இது என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு வில் பவர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒய் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா,
ஏன் என்னால இந்த ஊர்ல வாழ முடியாதுன்ற கேள்விக்கான பதிலா தான் இவங்களுக்கு எல்லாமே வந்தது. ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகம் வந்தாங்க. ஸோ இட் மைட் பி ஒரு பாசிட்டிவான விஷயத்த நீங்க மோட்டிவேஷனா எடுத்துட்டு கூட போகலாம். அல்லது இந்த மாரி யாராவது ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஊர் பூரா நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீ இங்க இருக்க முடியாது, அங்க இருக்க முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு தோசை மாவு அரைக்கிறது கூட பெரிய வேலையா தான் சொல்லி வச்சிருப்பாங்க. பட் நீங்க பண்ணி பார்த்தா தான் அது என்னன்றது தெரியும். ஸோ இந்த ஒய் பவர கண்டுபிடிங்க. உங்களுக்கு அந்த விஷயம் ஏன் வேணும் அப்படின்றத கண்டுபிடிங்க. அது அது நமக்கு ஒரு கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க அத நோக்கி போகையில ஈஸியா போயிற முடியும். கண்டிப்பா அதுலேருந்து நீங்க வெளிலயே வர முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டா போயிற முடியும் அப்படின்றத இவரு சொல்லியிருந்தாரு. ஸோ எங்க அப்பாவ யோசிச்சு பார்க்கையில எனக்கு இது உண்மைதான் அப்படின்றதும் தோணுச்சு. அண்ட் அடுத்ததா இவரு சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ல அடிக்கடி சொல்ற விஷயம் தான். நான் படிக்கிற எல்லா புக்லயுமே சொல்ற விஷயம் தான். சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா நீங்க யூஸ் பண்றது, நீங்க கன்சியூம் பண்ற நியூஸ் இதெல்லாம் பத்தி தான் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி என்னன்னா, நீங்க ஒரு ஒரு அன்ஹெல்தியான ஃபுட்ட அதிக அளவுல சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? ஃபேட் ஆகும். நல்லா குண்டாவும். அது அது ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வரும் இல்லையா? இதே மாதிரி ஒரு அன்ஹெல்தியான நியூஸ, தேவையில்லாத நியூஸ அதிக அளவுல கன்சியூம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்க மண்டையும் இப்படிதான் குண்டாயிரும். அதுலேருந்து பிரச்சனை வரும் அப்படின்றத இவரு சொல்லியிருந்தாரு. நியூஸ் இன் த சென்ஸ் என்னன்னா, நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். இது நம்ம லைஃப்ல தேவையே இல்லாம இருக்கும். ஆனா, அதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டே இருப்போம். ரொம்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ரொம்ப நிறையவே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அண்ட் நெகட்டிவான இது அதாவது அது ஒரு அவேர்னஸா கூட இருக்கலாம். இந்த மாரிலாம் பண்ணுது பாருங்க, இந்த மாரிலாம் நடக்குது பாருங்க, இப்படி ஸ்கேம்லாம் நடக்குது பாருங்க, அது நடக்குது பாருங்க, இது நடக்குது பாருங்க, இப்படி செய்றாங்க பாருங்க, அப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த மாரி வந்து அது நமக்கு வந்து ஓகே அது ஒரு அவேர்னஸ் மாரி நமக்கு தோணுனாலும், இட் இஸ் ஆல்சோ அ நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். இந்த மாரி நீங்க நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன அதிகமா மண்டைக்குள்ள ஏத்த அது பிரச்சனை தான் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. லைக் என்னன்னா, நம்ம மைண்ட் வந்து நம்மள எப்படி ஹேப்பியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக படைக்கப்பட்ட மைண்ட்லாம் இல்ல. மைண்ட் வந்து ஓகே நான் இன்னைக்கு ஹேப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் போகாது. ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்டோட தான் நம்ம மைண்ட் எப்பயுமே வேலை பார்க்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் இப்படி அதிகமான நெகட்டிவ் நியூஸ்லாம் கன்சியூம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு, இங்கே ஒரு கொள்ளை நடந்துருச்சு, ராபரி அது இது இந்த மாதிரி சுட்டுட்டாங்க, அங்கே சுட்டாங்க, இங்கே சுட்டாங்க. இந்த மாதிரியான நியூஸாக நம்ம அதிகமாக மைண்டுக்கு ஏற்ற நம்ம மைண்ட் வந்து அது சர்வைவல் மோடுக்கு போயிட்டு என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் நமக்கும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை நமக்கு உண்டு பண்ணிடும். ஸோ இது நடக்கையில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆங்ஸைட்டி வந்துடும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ அது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு நடந்துருமோன்ற ஒரு பதட்டத்துக்குள்ளே போய் சப்கான்ஷியஸாக நீங்கள் அதையே திங்க் பண்ண ஆரம்பித்து அதை நடக்க வைக்கிற அளவுக்கு நம்ம மைண்டு கொண்டு போகும். ஸோ இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது நீங்கள் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் படிச்சிங்கன்னா அதில் தெரியும். நான் அது இன்னும் படித்து முடிக்கல. ஸோ அந்த புக் நான் படித்து முடிக்கல. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் லைக் நம்ம மைண்ட் வந்து நம்ம எதை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். லைக் இது தானே நான் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். லைக் நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன் அல்லது நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன். சைடில் வந்து நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பாசிபிளி அது ஒரு நெகட்டிவான ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே தேவையில்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு உங்களை டிஸ்ட்ராக்ஷனுக்கு நிறைய ஆளாக்கும். நம்ம வந்து ஓகே இதனால எனக்கு என்ன ஆயிரப்போகுது, நான் ஒன்றும் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அது ஆக்சுவலி அப்படி தான். ஒரு டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையில்லாத டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே போகையில் உங்கள் தூக்கமே பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதான் உண்மை. அதான் நீங்கள் நம்மளனாலே தான் சொல்கிற மாதிரி தான் இதுவும் தான். ஸோ அதிகமாக நம்ம இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இவரும் சொல்கிறாரு. இந்த புக் எழுதுகிற அத்தனை பேருமே செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதுகிற அத்தனை பேருமே இதை தான் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கீங்களா, உங்களுக்கு அது அடிமையாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. லைக் இவங்க யாருமே டெக்னாலஜியை தப்பே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டெக்னாலஜியை தப்பு சொன்னாலுமே அந்த டெக்னாலஜி அது பாட்டுக்கு நம்மளை விட ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். அண்ட் நீங்கள் டெக்னாலஜி எப்படி இருக்குது, என்ன கரண்ட்டில் என்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கீங்களா, அது உங்களுக்கு அடிமையாக இருக்கான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் எல்லா ஆத்தர்ஸுமே எனக்கு மோஸ்ட்லி சொல்லியிருக்காங்க. இவரும் அதை தான் சொல்லியிருந்தார். ஸோ இதான் இந்த மாதிரி இந்த புக்கில் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு 6 சாப்டர்ஸாக இருந்தது. சாய்ஸஸ், ஹேபிட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றியும் டீட்டெயில்டாக தனித்தனியாக பேசியிருப்பார். இதுக்கப்புறம் இன்னுமே இந்த புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்னால உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் அந்த சக்ஸஸை இரட்டிப்பாக்குறது எப்படி, லைக் டபுள் ஆக்குறது எப்படின்றதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருந்தார். எனக்கு அது பெருசாக கனெக்ட் ஆகலை.
ஸோ நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது கூட தெரிய வரலாம். என்னோட வியூஸ் தான் இதெல்லாம். ஆனா இந்த புக்க நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு வேற வேற விஷயங்கள் எனக்கு இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்களா, லைக் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான விஷயங்களா எனக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நீங்க படிச்சீங்கன்னா, இத தாண்டியும் இந்த புக்ல நெறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா இந்த புக் ஒரு ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு என்னோட பாட்காஸ்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எனக்கு என் லைஃப்பில் பட்டுச்சு. என்னென்னா, இனிஷியலாக நான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பெருசா நெறைய பேர்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஒரு 20 பேர் கேட்டிருந்தாலே பெரிய விஷயம். ஒரு வாரத்தில 20 பேர் கேட்டிருந்தாலே பெரிய விஷயம். அண்ட் ஒரு நாள்ல ஒரு 10 டைம்ஸ் ப்ளே ஆகியிருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயமா தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னா, இந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் பூமி பாட்காஸ்ட் இருக்கு இல்லையா? என் ஹஸ்பண்ட் தான். அவங்களோட பாட்காஸ்ட் வந்து ஆக்சுவலி நெறைய லிசனிங்லாம் இருக்கும். நெறைய பேர் அத லிசன் பண்ணுவாங்க. நெறைய இருக்கும். கம்பேர் பண்ணல அது எங்கேயோ இருக்கும். நான் எங்கேயோ இருப்பேன். நமக்கெல்லாம் இப்படி வரவே மாட்டேதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் யூடியூப்னு ஒண்ணு வச்சிருந்தேன். கிளாஸ் எடுத்தேன். இதுல இருந்தெல்லாம் எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தானே இங்கே வந்திருக்கு. நீ இன்னைக்கு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சுட்டு உடனே அதுவரை வரணும்னா எப்படி வரும்? அப்படி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு நான் 2 பேரோடதையுமே லாகின் பண்ணி பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எட்டாத தூரத்தில தான் இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கல. அண்ட் ப்ராசஸ் முக்கியம், ரிசல்ட் முக்கியம் இல்லை, இதெல்லாம் நான் இது பண்ண ஆரம்பிக்கல. இதை பார்க்குறதையே நான் விட்டுட்டேன். என்னையும் அறியாமல் நான் மறந்துட்டேன். ஓகே நான் போடுறேன் அவ்வளோதான். எனக்கு பிடிச்சத எனக்கு சரின்னு படுறத எனக்கு கரெக்டாக ஒரு என்டர்டெய்னிங்காக படுற விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டேன். ஸோ ஒரு ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கே தெரில. திடீர்னு பார்த்தா நிறைய பேர் கேட்குறாங்க. திடீர்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாயிருச்சு. ஆக்சுவலி தமிழ் மூவி பாட்காஸ்ட் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு கேட்குறாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஆக்சுவலி இந்த புக்கு படிக்கையில் தான் எனக்கு இது தோணுச்சு. ஓகே காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு இதுதான் இல்லையா? நான் தொடர்ந்து அந்த கன்சிஸ்டன்சியை விடாமல் நான் பண்ணுற விஷயத்த ஸ்லோவாக பண்ணிகிட்டே வரப்போ அது வந்து ஒரே மாதத்தில் எனக்கு ரிசல்ட் தெரில தான். பட் ஒரு வருஷத்தில் எனக்கு ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா தான் பட்டுச்சு. ஸோ இதுதான் என்னோடய லைஃப்பில் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆனதோட எக்ஸாம்பிள். அண்ட் இதை நீங்களும் இந்த புக்கை கண்டிப்பாக படித்து பாருங்கள். அண்ட் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் இந்த கன்சிஸ்டன்சின்றது எப்படி நம்ம பெரிய விஷயமா பேசுகிறோமோ அதே மாதிரி எனக்கு இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டும் புதுசாக ஒரு பெரிய விஷயமா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் சி இது எந்த அளவுக்கு என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு என்னால் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ண முடியுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்களும் கன்சிடர் பண்ணி பாருங்கள் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி. அந்த புக் படிங்க அண்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.